ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். தமிழ் டெஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால ஜிஎஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு 10 கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஏன்னா எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால ஜிஎஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நம்ம ஜிஎஸ் கொஷின்ஸை ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ ஜிஎஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதை நம்ம ரிவிஷன் பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கொஷின்குள்ளார நம்ம போயிடலாம். வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் இன் டேஷ் கண்ட்ரி. அரசியல் அமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம எந்த நாட்டோடைய அரசியல் அமைப்புலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸ்ஏ, அவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற கான்செப்டே நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? எடுத்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள், அதையும் நம்ம யார்கிட்ட இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இவங்ககிட்ட இருந்து தான் பாரோ பண்ணியிருக்கோம். சரிங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அடுத்தது ரஷ்யா. ஸோ இவங்ககிட்ட இருந்து நம்ம அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதை யார்கிட்ட இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இவங்ககிட்ட இருந்து, ரஷ்யா கிட்ட இருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அரசியல் அமைப்பு அப்படிங்கிற கான்செப்டை நம்ம அவங்ககிட்ட இருந்து தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். தி பார்லிமெண்ட் ஹவுஸ் இன் இந்தியா வாஸ் டிசைன்டு பை தி பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட்ஸ். இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள். அதாவது நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டை பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட்ஸ் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதையே கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷினாக திருப்பி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. த பார்லிமெண்ட் ஹவுஸ் இன் இந்தியா வாஸ் டிசைன்டு பை இந்தியன் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ அது தப்பு. பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட்ஸ் தான் நம்மளுடைய இந்தியன் பார்லிமெண்ட்டை டிசைன் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க பார்க்கலாம். எட்வின் ஹெட்டியன்ஸ் அண்டு ஹெர்பர்ட் பேக்கர். எட்வின் ஹெட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர், இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் பார்லிமெண்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னா 1921 to 27. ஸோ இந்த இயர்க்குள்ளார தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் பார்லிமெண்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில், சோஷியல் புக்கில் பாக்ஸ் கொஷினாகவே இதை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின், பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். த ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் இன் இந்தியா வாஸ் இனாகிரேட்டட் அட் மெட்ராஸ், சென்னை இன் த இயர். இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை டேஷ் ஆண்டில் தொடங்கப்பட்டது. அப்போ இதுலேயே இன்னொரு கொஷின் இருக்குது. இந்தியாவில் முதல் மாநகராட்சி எது அப்படின்னு கூட கேட்பாங்க. சென்னை. சரிங்களா? நம்மளுடைய சென்னை தான் ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்ட ஒரு முதல் மாநகராட்சி. சரிங்களா? அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 1688, 1688 தான் இந்த சென்னை அப்படிங்கிற முனிசிபல் கார்பரேஷனை ஃபஸ்ட்டு இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1688. இது மோஸ்ட்டாக நிறைய கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். அண்டர் விச் ஆர்டிகல் த பிரசிடென்ட் இஸ் வெஸ்டட் வித் த பவர் டு ப்ரொக்ளைம் ஸ்டேட் எமர்ஜென்சி. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? அதாவது ஒரு மாநிலத்தில் அந்த மாநில அரசை கலைக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் கலைக்க முடியாது. ஸோ அப்போது அவங்க ஒரு ஆர்டிக்கல் யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைக்கிறாங்க. அது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 356. ஓகேங்களா? இதை தான் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, மாநில அவசர நிலை. இந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி தான் குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாநிலத்தில் ஆட்சியை கலைப்பாங்க. சரிங்களா? அடுத்தது ஆர்டிக்கல் 360 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 360, சட்டப்பிரிவு 360. இதை தான் நம்ம நாட்டுடைய நிதி நெருக்கடியை பற்றி சொல்லுது. சரிங்களா? அடுத்தது ஆர்டிக்கல் 350 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை. நம்மளுடைய இந்தியாவில் ஹோல் இந்தியாவுக்கே எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் 352 பயன்படுத்தி தான் நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இது மூணுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த 3 ஆர்டிக்கல் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 3மே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ். சரியா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இன் விச் கண்ட்ரி இஸ் ரூலிங் டூ பார்ட்டி சிஸ்டம். எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது அப்படின்னா இங்கிலாந்து. சரிங்களா? அங்கே தான் 2 கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் இருக்குது. அதாவது இரு கட்சி ஆட்சி முறை அப்படின்னா 2 கட்சி மட்டும்தான் அங்கே பவரில் இருப்பாங்க.
ஸோ ஒரு கட்சி வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு கட்சி வருவாங்க, அவங்க 2 பேரை தவிர வேறு கட்சியே இருக்காது. ஸோ அது வந்து இங்கிலாண்டில் அந்த முறை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சைனா, சோவியத் யூனியன், இந்த 2 நாட்டிலையும் வந்து ஒன் பார்ட்டி சிஸ்டம், அதாவது ஒரே ஒரு கட்சி மட்டும்தான், அவங்க மட்டும்தான் எப்பயுமே ஆட்சியில் இருப்பாங்க, வேற அவங்களுக்கு எதிர்கட்சி அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. சரிங்களா? அடுத்தது ஃப்ரான்ஸு, நம்ம இந்தியா, இதெல்லாம் வந்து பல கட்சி முறை, அதாவது பல கட்சி முறை, மல்டி பார்ட்டிஸ். ஸோ நிறைய கட்சி இருப்பாங்க, அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி மட்டும் இல்லாமல் நிறைய கட்சிகள் வந்து நம்ம இந்தியாவிலே இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் பல கட்சி முறை. பல கட்சிகள் உள்ள நாடுகான எடுத்துக்காட்டு பிரான்ஸ், இந்தியா, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம். மேட்ச் கரெக்ட்லி த ரைட்ஸ் வித் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு முறையே பொருத்தவும். ஸோ ஆர்டிகல் ரிலேட்டடான கொஷின் கேட்டிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ரைட் டு ஓட். ரைட் டு ஓட் அப்படின்னா அது என்னது? அரசியல் உரிமை. நம்ம ஓட்டு போடுறது அப்படிங்கிறது என்னது? அரசியல் உரிமைக்கு கீழே தானே வரும். ஸோ அப்போ இது வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ். நெக்ஸ்ட், ரைட் டு ஃபார்ம் யூனியன், சங்கம் அமைக்கும் உரிமை அப்படிங்கிறது ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம். நெக்ஸ்ட், ரைட் டு ப்ரிசர்வ் ட்ரெடிஷன், பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை. நம்மளுடைய கல்ச்சர், பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய உரிமை, அது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா பண்பாட்டு உரிமை, கல்ச்சரல் ரைட்ஸ். நெக்ஸ்ட், சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ ஆப்ஷன் 3, 4, 1, 2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அக்கார்டிங் டு growth rate, which 5-year plans did not attain the target. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள். அதாவது இந்த 5-year பிளான்ஸுக்கெல்லாம் இலக்கு, growth rate அப்படிங்கிற ஒன்றத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 5-year பிளானில் இவ்வளோ ரேட்டை வந்து நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் டார்கெட் அச்சீவ் பண்ணாத 5-year பிளான்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு 5-year பிளான், செகண்ட் 5-year பிளான், தேர்டு 5-year பிளான், ஃபோர்த்து 5-year பிளான் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுலாம் வந்து ஃபெயிலியர் ஆனது, அதாவது அவங்க ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை அடையாத 5-year பிளான்ஸ் எது அப்படின்னா 2, 3, 4. இந்த 4 தான். இந்த 3ம் வந்து டார்கெட்டை ரீச் பண்ணல, அதாவது வளர்ச்சி விகிதத்தை அடையலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது 2, 3, 4 இது இந்த 3 5-year பிளானும் தான் வந்து இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள். ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான். ஃபஸ்ட்டு 5-year பிளான் டார்கெட்டை ரீச் பண்ணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். The Government of India declared its first industrial policy on. இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு எப்போ அப்படின்னா 6th April 1948. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் எப்போ தொழிற்கொள்கையை அறிவித்தாங்க அப்படின்னா 6th April 1948. அதாவது சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்த ஆண்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, தொழிற்கொள்கையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து 4 வகையாக பிரிப்பாங்க இந்த தொழிற்கொள்கையை. என்னென்ன அப்படின்னா பொது தொழிற்கொள்கை, அடுத்தது பொது மற்றும் தனியார் தொழிற்கொள்கை, அடுத்தது கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் தொழிற்கொள்கை, அப்புறம் பிற தொழிற்கொள்கை. சரிங்களா? இந்த மாதிரி 4 வகையாக இந்த தொழிற்கொள்கையை பிரிச்சிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், பொது தொழிற்கொள்கை, பொது மற்றும் தனியார் தொழிற்கொள்கை, கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் தொழிற்கொள்கை, பிற தொழில்கள். அதாவது இந்த பிற தொழில்கள் அப்படின்னா தனியார் மற்றும் கூட்டுறவுத்துறை இதுக்குள்ளார அடங்கும். சரிங்களா? ஸோ இதை 4 பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தொழிற்கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பாலிசியை டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. சரியா? இதை வந்து ஆர்ஆர்பி என்டிபிசியில் நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கூட ஜிஎஸ்சில் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நெக்ஸ்ட் 109. இன் இந்தியா டாக்ஸஸ் ஆர் இன்க்ளூடிங். இந்தியாவில் உள்ள வரிகள் என்னென்ன அப்படின்னா டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ், போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் 2 டேக்ஸுமே நம்ம இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா போத் ஏ அண்ட் பி. நேர்முக வரி, மறைமுக வரி ரெண்டுமே நம்ம இந்தியாவில் உள்ள வரிகள் தான். நெக்ஸ்ட் 110. சூஸ் த ரைட் ஆன்சர். சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். தி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வாஸ் பாஸ்ட் இன் பார்லிமெண்ட் ஆன். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? அவங்க கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷத்தில் ஆக்ட் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா 29th March 2017. அப்போ தான் வந்து பார்லிமெண்ட்டில்
சட்டம் வந்து போட்டிருக்காங்க. அது நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா தான் 1 ஜூலை 2017. சரிங்களா? ஸோ ஆக்ட் பாஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th மார்ச் 2017. அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னா 1 ஜூலை 2017. ஓகேங்களா? அதாவது 4 மாதம் கழிச்சு சட்டம் வந்து ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஜிஎஸ்டிக்கான இம்ப்ளிமெண்டேஷன். அது ஆக்ட் பாஸ் பண்ண இயர். சரிங்களா? ஆக்ட் பாஸ் பண்ணது 29 மார்ச் 2017. அந்த ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது, சட்டமாக நடைமுறைப்படுத்தினது 1 ஜூலை 2017. சரிங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ வீடியோவை இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு 10 கொஷின்ஸ் ஜிஎஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்குது அப்படி இன்னும் நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம கரெக்ட் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணலாம். வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் 10 கொஷின்ஸோடு நம்ம ஜிஎஸ் கண்டினியூ பண்ணலாம்.